யாரெல்லாம் பேங்க் லோன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாங்கலாம், யாரெல்லாம் வாங்கக்கூடாது சார்? எந்த தேதிகளில் பிறந்தவங்க? இப்போ 3/12/21 30ஆம் உள்ளவங்க லோன் வாங்கலாமா? இல்லை வாங்கினா அடைச்சிருவீங்க, ஆனால் நீங்கள் வாங்க வேண்டாம். என்னங்க வாங்கினா அடைச்சிருவீங்க, அடைக்க முடிஞ்சவங்களை ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க சார்? அதுதான், நீங்கள் சம்பாரிச்சே அடைக்க மாட்டீங்க, வேறு ப்ராப்பர்ட்டி விற்று அடைப்பீங்க. புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க நீங்கள் வந்து லோன் வாங்கணுமா வேண்டாமன்னா வாங்குங்க, தப்பு கிடையாது. அதே நேரத்தில் 50% உங்கள் சொந்த முதலீடு வச்சுக்கணும், அது முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு 50% நீங்கள் உங்கள் முதல் சொந்த காசை வச்சுக்கிட்டு 50% லோன் வாங்குங்க. ஆனால் நிறைய பேர் 100% லோன் வாங்கினவங்க யாருமே சக்ஸஸ் ஆனதில்லை பிஸ்னஸில். 5ஆம் தேதியும் அதே கேஸ் தான். 5/14/23 வாங்கவே வாங்காதீங்க. வாங்கினா என்ன, ஜென்மத்துக்கும் கடனை அடைச்சிக்கிட்டே இருப்பீங்க. 1ஆம் தேதி வாங்குங்க, நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. லோனை பற்றி கவலைப்பட மாட்டீங்க, வாங்குவீங்க, சம்பாரிச்சே கட்டிடுவீங்க. அதுதான் அங்கே நான் சொல்ல வந்தது. அப்போ மற்ற தேதியில் வாங்கக்கூடாதானா வாங்குவீங்க, வேறு எதனால சம்பாரித்து வச்சுருந்த காசை தூக்கி இதில் விட்டுருவீங்க. 3/12/21 இந்த தேதி பிறந்தவங்க எந்த தேதியில் நம்ம லோன் வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு அப்படி ஒன்று இருக்குது. வாங்கிறது 6ஆம் தேதி. நீங்கள் 3 பிறந்தவங்க நீங்கள் 3லேயே வாங்கிக்கிங்க, இல்லை 1ல் வாங்குங்க, 2ல் வாங்குங்க, 4ல் 5ல் 9 வரைக்கும் வாங்குங்க. எக்காரத்து கொண்டும் உங்கள் சைன் போடுறதில்ல 6, 7, 8 இந்த 3 டேட்டில் நீங்கள் தொடவே தொடாதீங்க. 4, 5, 6 இந்த தேதி வரைக்கும் வாங்குங்க, கையெழுத்து போடுங்க, லோன் சேங்ஷன் கையெழுத்து போட்டுக்குங்க, லோனு செக்கை வாங்குங்க, செக்கை கொடுங்க, எல்லா ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கோங்க. தொடவே கூடாது 3ஆம் தேதி, 7ஆம் தேதி, 9ஆம் தேதி அட் எனி காஸ்ட் நீங்கள் தொடவே தொடாதீங்க. தொட்டிங்க அந்த லோன் உங்களுக்கு ஜென்மத்துக்கு அடையாது. ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் எந்தெந்த எண்களில் பிறந்தவங்க பேங்க்கில் லோன் வாங்கலாம், எந்த தேதிகளில் வாங்கினா அது சிறப்பானதாக இருக்கும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா சஞ்சயராஜ் அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை கேட்டால் பேங்க் லோன் அப்படின்றத வாங்கவே வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவீங்க. இருந்தாலும் கூட பேங்க் லோன் அப்படின்றது இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப அத்தியாவசிய தேவையாகவும் வாங்கிடுறாங்க. சில பேர் வந்து ஏன் வாங்கணும்னு தெரியாமல் கூட லோன் தராங்க அப்படின்ற மாதிரியும் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது யாரெல்லாம் பேங்க் லோன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாங்கலாம், யாரெல்லாம் வாங்கக்கூடாது சார்? எந்த தேதிகளில் பிறந்தவங்க? பொதுவாக லோன் வாங்கலாமா வேண்டாமா ஆமாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா ஒரு மனுஷன் வந்து பிஸ்னஸில் பெரிய இடத்துக்கு வரணும், அந்த பிஸ்னஸை பெரிய லெவலில் கொண்டு போகணுன்னாக்கா லோன் வாங்காமல் பிஸ்னஸை கொண்டு போக முடியாது. லோன் அவசியம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன லிட்டில் அட்வைஸ் ஒன்று. நீங்கள் லோன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுங்கள். கவர்மெண்ட்டில் பார்த்தா டிக்குன்னு ஒன்று இருக்குது. டிக்கு வந்து பிஸ்னஸ்க்காக தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் சப்போர்ட்டு தான். ஏன்னா ஒரு அரசாங்கன்றது வந்துட்டு மக்களை மேன்மைப்படுத்துறதுக்கு, தொழிலை மாறல சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கத்தான் செய்யுது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, 2 கவர்மெண்ட் வந்துட்டு மக்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். இது வந்து உலகம் ஃபுல்லாக உண்டு. நீங்கள் நம்ம இந்தியான்னு கிடையாது, நீங்கள் யூரோப்பியன் போனாலும், அமெரிக்காவில் போனாலும் சரி, லண்டனில் போனாலும் சரி, லோன்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டிலலாம் அப்ளை பண்ண 24 ஹவர்ஸில் லோன் கொடுத்துட்றாங்க. இந்தியாவில் அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. முன்னால் லோன்லாம் மாதக்கணக்கு எல்லாம் அலைய விடுவாங்க. சில இடத்துல ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் கொடுத்துட்றாங்க. அவங்க பேக்கப்பை பொறுத்து இருக்குது. முதல்ல வாங்கலாமா வேண்டாமாங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கிங்க. ஏற்கனவே ரன்னிங் பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது பொருந்தாது. புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க நீங்கள் வந்து லோன் வாங்கணுமா வேண்டாமான்னா வாங்குங்க, தப்பு கிடையாது. அதே நேரத்தில் 50% உங்கள் சொந்த முதலீடு வச்சுக்கணும், அது முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு 50% நீங்கள் உங்கள் முதல் சொந்த காசை வச்சுக்கிட்டு 50% லோன் வாங்குங்க. ஆனால் நிறைய பேர் 100% லோன் வாங்கினவங்க யாருமே சக்ஸஸ் ஆனதில்லை பிஸ்னஸில். வாய்ப்பே இல்லை, 1% கூட வாய்ப்பு இல்லை. சக்ஸஸாக ஆக முடியாது, வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா 100% நீங்கள் லோன் முதல்ல வாங்கும்போது வாங்கினீங்கனாக்கா அது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு ஹெவியாகி போயிட்டு நீங்கள் பண்ணுற தொழிலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால் வந்து 50% இன்வெஸ்ட்மெண்ட் வைங்க,
சார் அப்படி வச்சு நாங்கள் எப்போ ஆரம்பிக்கிறது, எப்போ சேருதோ அப்போ ஆரம்பிங்க அந்த பிஸ்னஸ். இது ஒரு லாஜிக், இது எக்கனாமிக் லாஜிக், இது ஒரு லாஜிக் அண்டு சைக்காலஜிக்கலும் இது கரெக்ட். இது லோன் கொடுக்குறாங்களேங்கிறதுக்காக 100% லோன் வாங்கினவங்களும் யாரும் ஜெயிச்சதில்லை ஃபஸ்ட்டு டைம். இல்லைங்க நாங்கள் லோன் வாங்குகிறோம் கொடுக்குறோம் 10 வாட்டி, அது உங்களுக்கு பொருந்தாது. பிஸ்னஸில் ரொட்டீனாக இருக்கிறவங்களுக்கு பொருந்தாது, புது பிஸ்னஸ்ஸு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு. சரி அதெல்லாம் விடுங்க. எங்களுக்கு நீங்கள் ஒரு கேள்விக்கு எந்தெந்த நம்பர் பிறந்தவங்க வாங்கலாம், யார் வாங்கக்கூடாது, எந்தெந்த தேதியிலலாம் வாங்கணுன்றாங்க, அந்த கேள்விக்கு என்ன பதில்? அதான் நான் முதல்ல சொல்கிறேன், லோனுன்றது வந்துட்டு ஒரு மாரல் சப்போர்ட்டு. பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லா தேதியிலையும் உள்ளவங்க வாங்கி தான் ஆகணும். எல்லா தேதி உள்ளவங்க பிஸ்னஸ் பண்ண தான் செய்கிறாங்க, வாங்குங்க. ஆனால் இதில் நான் இங்கே சொல்கிற சில இதெல்லாம் பாருங்கள் கரெக்டாக. ஏன்னா இது வரைக்கும் நம்ம சொல்கிறது எல்லாம் நம்பர் பிரகாரம் சொல்கிறது எல்லாம் ஒரு கனெக்டிவிட்டி கரெக்டாக தான் இருக்கும். யாருக்குமே ஆனதில்லை, ஆகவும் ஆகாது. எந்தெந்த நம்பர் உள்ளவங்களாம் வாங்கலாம், யார் வாங்கக்கூடாது. வாங்கக்கூடாது உள்ளவங்க வாங்கினீங்கன்னா உங்களால் அதை அடைக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கு பேரலாக போகும். இப்போ 3/12/21 30 உள்ளவங்க லோன் வாங்கலாமா? இல்லை வாங்கினா அடைச்சிருவீங்க, ஆனால் நீங்கள் வாங்க வேண்டாம். என்னங்க வாங்கினா அடைச்சிருவீங்க, அடைக்க முடிஞ்சவங்கள ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? அதுதான், நீங்கள் சம்பாரிச்சே அடைக்க மாட்டீங்க, வேறு ப்ராப்பர்ட்டி விற்று அடைப்பீங்க. அதில் என்ன அது? ஏன்னா தொழிலுங்கிறது வந்து நீங்கள் சம்பாரித்து அடைக்கிறது தாங்க அடைக்க முடியும்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் அதுதான். அதுக்கு அதே மாதிரி 8/17/26 நீங்கள் லோனுக்குன்னு ரொம்ப பயப்படுவீங்க, ரொம்ப பயப்படுவீங்க, வாங்கவே மாட்டீங்க. நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க, ஆனால் வாங்கினா அடைச்சிருவீங்க. அதான் 3ஆம் தேதி சொன்னது தான். ஆனால் எப்படி அடைச்சிருவீங்க? வேறு எதனா ப்ராப்பர்ட்டி விற்று அடைப்பீங்க. அப்படின்னா அது வராது உங்களுக்கு. அதுக்கு அர்த்தம் என்னது? இன்டைரக்டாக லோன் வாங்கக்கூடாதுன்னு தான் சொல்ல வருது. 9/18/27 அதுதான். இவங்க பெரிய ப்ராஜெக்டாக போடுவாங்க. நீங்கள் போட்ட ப்ராஜெக்ட்டு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா ஓகே, ஆனால் 100% லோனாக எடுத்து பண்ணிங்கனாக்கா சக்ஸஸ் ஆகாது. அது எல்லாத்துக்கும் பொருந்தும், உங்களுக்கு ரொம்பவே பொருந்தும். நீங்களும் லோனு வாங்கக்கூடாது. வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு இந்த ட்ராபேக்ஸ் வந்துடும். என்னங்க இருக்கிற நம்பரில் 3 சொல்லிட்டீங்க, அப்புறம் யாரை தான் வாங்க சொல்ல போகிறீங்க? 5ஆம் தேதியும் அதே கேஸு தான். 5/14/23 வாங்கவே வாங்காதீங்க. வாங்கினா என்ன, ஜென்மத்துக்கும் கடனை அடைச்சிக்கிட்டே இருப்பீங்க, முடியவே முடியாது உங்களுக்கு. வந்து இதெல்லாம் வந்து ஒரு அட்வைஸ் தாங்க உங்களுக்கு. நீங்கள் தொட்டுட்டீங்க, அது உங்களை விடாது. உங்கள் ஜென்மத்துக்கும் லோன் வாங்கிட்டே இருக்கணும், அடைச்சிக்கிட்டே இருக்கணும். அதனால் ஒன்ஸ் நீங்கள் ஒரு வேளை ஏதோ ஒரு சூழ்நிலை லோனெல்லாம் அடைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிங்க, திருப்பி தொடாதீங்க. உங்களை அது கூப்பிடும், வான்னு கூப்பிடும். நீங்கள் போகாதீங்க. போயிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, திருப்பி வாங்குங்க, கொடுப்பீங்க. திருப்பி உங்கள் ஜென்மம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் கடன் அடைச்சிக்கிட்டே தான் இருப்பீங்க, வட்டி கட்டிக்கிட்டே இருப்பீங்க, லோன் வாங்கிட்டே இருப்பீங்க. ஸோ இதில் வந்து எவ்வளோ பேருக்கு என்ன நான் புரிகிற மாதிரியே தான் பேசியிருக்கிறேன், புரியாத மாதிரி பேசலை. ஆனால் உள்ளுக்குள்ளே சில சப்ஜெக்டையும் உள்ளே இருக்குது. அது உங்களுக்கு கூட பர்சனலாக அதை நீங்கள் அப்படியே டச் பண்ணி அனலைசேஷன் பண்ணி பார்த்தா ஆமாம் கரெக்டாக தான் சொல்கிறாரு. சரி, யாரெல்லாம் வாங்கலாம்? 1ஆம் தேதி வாங்குங்க, நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. லோனை பற்றி கவலைப்பட மாட்டீங்க, வாங்குவீங்க, சம்பாரிச்சே கட்டிடுவீங்க. அதுதான் அங்கே நான் சொல்ல வந்தது. அப்போ மற்ற தேதியெல்லாம் வாங்கக்கூடாதானா? வாங்குவீங்க. வேறு எதனாலும் சம்பாரித்து வச்சு இந்த காசை தூக்கி இதில் விட்டுருவீங்க, லோனில் அதாவது இது என்ன அர்த்தம்னா, இப்போ 8/17/26 கூட நீங்கள் வேறு எதெல்லாம் சம்பாரிச்சிருப்பீங்க, லோன் இல்லாமல் சம்பாரித்த காசு லோன் வாங்கி இந்த காசு அதில் போயிடுச்சு. அதுக்கு அர்த்தம் அதுதான். 3ஆம் தேதிக்கும் அதே அர்த்தம், 9ஆம் தேதிக்கும் அதே அர்த்தம். லோன் இல்லாமல் வாங்கின ப்ராப்பர்ட்டி லோனை வாங்கினதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டிக்காக அந்த ப்ராப்பர்ட்டியை அப்போ நீங்கள் சம்பாரித்து கட்டலன்னு தான் அர்த்தம். அப்போ அதனால தான் வாங்க வேண்டான்னு சொன்னேன். இங்கே வந்துட்டோம். 1ஆம் தேதி லோனை வாங்கி சம்பாரித்து லோனு கட்டுவீங்க. 2/11/20 சம்பாரித்து லோன் கட்டுவீங்க. நீங்களாம் லோன் வாங்குங்க. 4 கவலையே பட மாட்டீங்க. லோன் வாங்குவீங்க, லோனை அடைப்பீங்க, லோனை கட்டுவீங்க, திருப்பி வாங்குவீங்க, நிறைய வாங்குவீங்க, நிறையும் கட்டுவீங்க, கவலையே பட மாட்டீங்க. 6 நீங்களும் வாங்குங்க, சம்பாரிச்சே கட்டிடுவீங்க. 7 நீங்களும் வாங்குங்க, நீங்களும் சம்பாரிச்சே கட்டிடுவீங்க. அப்போ வாங்கக்கூடாது பிறந்த தேதியில் உள்ளவங்கள சொல்லிட்டேன். 6னா 6/15/24, 7னா 7/16/25, 1னா 1/10/19, 2/11, 4/13/21, இவங்கெல்லாம் வாங்கலாம். இவங்களாம் வாங்கி சம்பாரித்து கட்டுவீங்க. முதல்ல சொன்ன பாருங்கள்,
சொல்லிவிட்டு திரும்பி ரிப்பீட் பண்ண வேண்டாம். ஸோ அப்போது யார் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாது, சரிங்க, அதெல்லாம் சரிங்க. இப்போ யார் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு சார். எந்த தேதிகளில் வாங்கினா அது முழுமையாக அடைக்க முடியும், எந்த தேதிகளில் வாங்கும் பொழுது வந்து நமக்கு வந்து நஷ்டம் இல்லாமல் லாபத்தில் கொண்டு போய் அடைப்போம்? அதுக்கு தான் இப்போ அடுத்ததுக்கு அதுதான் நான் சொல்ல வந்தால் நீங்கள் கேட்டுட்டீங்க. சரிங்க, வாங்க. அப்படியே என்ன தொழிலுன்னு ஒன்று பண்ணணும், எங்களுக்கு அதை விட்டால் வேறு வழி இல்லையா, நாங்கள் வாங்கி தான் ஆகணும், செஞ்சு தான் ஆகணும். நீங்கள் பாட்டுட்டு பொசுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு நாங்கள் வேறு எங்களுக்கு இந்த தொழிலை விட்டால் வேறு தொழில் தெரியாது அப்படி இருக்காங்க தானே. நம்ம பாட்டு யூடியூப்பில் சொல்லிட்டு போயிட்டோம். அவங்க அது இல்லை, நான் சொல்லிவிட்டு நான் உங்களை வந்து ப்ளைனாக சொல்லிவிட்டு நான் போகலை, நான் தெளிவாக தான் சொல்கிறேன். நீங்கள் தான் உங்களை நீங்கள் தான் அனலைசேஷன் பண்ணிக்கணும். இல்லைங்க, எங்களுக்கு வேறு வழி தெரியாது. நீங்கள் நேராகவே சப்ஜெக்ட்டுக்கு வரீங்க, எங்களுக்கு வேறு வழி தெரியாதுங்க, நாங்கள் லோன் வாங்கி தான் ஆகணுங்க. எங்களுக்கு தேதியை மட்டும் சொல்லி கொடுத்துருங்க, இந்த தேதியில் வாங்குங்க, இந்த தேதியில் வாங்க வேண்டாம்னு சொல்லிடுங்க. நாங்கள் அதில் வந்து கரெக்டாக பண்ணுறோம். அதை தான் சொல்ல வந்தேன். ஒருவேளை நீங்கள் லோனு வாங்கணும், எங்களுக்கு வேறு வழி இல்லை, வாங்கி அதுலேருந்து நாங்கள் மீளணும் அப்படின்னா 8, 17 முதல்ல சொன்னது 3 அதுலேருந்தே வரேன். 3, 12, 21, 30 இந்த தேதி பிறந்தவங்க எந்த தேதியில் நம்ம லோன் வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு அப்படி ஒன்று இருக்குது. வாங்கிறது 6ஆம் தேதி. நீங்கள் 3 பிறந்தது நீங்கள் 3லேயே வாங்கிக்கிங்க, இல்லை 1ல் வாங்குங்க, 2ல் வாங்குங்க, 4ல் 5ல் 9 வரைக்கும் வாங்குங்க. எக்காரத்து கொண்டும் உங்கள் சைன் போடுறதில்ல 6, 7, 8 இந்த 3 டேட்டில் நீங்கள் தொடவே தொடாதீங்க. அந்த தேதியில் தொட்டிட்டினாக்க ஜென்மத்துக்கு உங்களால் லோன் அடைக்கவே முடியாது, ஒரு காலம் அடைக்க முடியாது. அது உங்களை பல சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும். இந்த தேதி தான் உங்களை வேலை செய்ய வைக்கும். அடுத்து 8, 17, 26 ஏற்கனவே சொன்னது அப்படியே இருக்கட்டும். எந்த தேதியில் வாங்கணும் வாங்கக்கூடாது அதுக்கு வரைக்கும் தான் வரேன். நீங்கள் வாங்குறது 1ஆம் தேதி வாங்க, 2, 4, 5, 6 இந்த தேதி வரைக்கும் வாங்குங்க. கையெழுத்து போடுங்க, லோன் சேங்ஷன் கையெழுத்து போட்டுக்குங்க, லோனு செக்கை வாங்குங்க, செக்கை கொடுங்க, எல்லா ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கோங்க. தொடவே கூடாதது 3ஆம் தேதி, 7ஆம் தேதி, 9ஆம் தேதி அட் எனி காஸ்ட் நீங்கள் தொடவே தொடாதீங்க. தொட்டிங்க அந்த லோன் உங்களுக்கு ஜென்மத்துக்கு அடையாது. அடுத்து 8 சொல்லியாச்சா, 9, 18, 27 நீங்கள் கையெழுத்து போடுற தேதி நல்லா கவனிங்க. 1, 3, 4, 5, 6 இதில் வரைக்கும் அழகாக கையெழுத்து போட்டிங்கன்னா லோன் முடிஞ்சிடும். உங்களையே அறியாமல் நீங்கள் வந்துட்டு நான் சொல்கிற தேதியில் கையெழுத்து போடாதீங்க. 2, 7, 8 உங்களை அறியாமல் போட்டுட்டீங்க, அதில் தான் நடந்துருச்சு. ஆனால் அது அங்கே தான் கொண்டு போய் விடும் உங்களை. நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜென்மத்தில் லோன் அடையாது. ஸோ இப்போ மொத்தத்தில் லோனு யார் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாது எல்லாமே சொல்லியாச்சு. எந்த தேதியில் வாங்கலாம் எந்த தேதியில் வேணாம், எந்த தேதியில் வாங்கினா லோனு அடையும், இது தாங்க முக்கியம். ஏன்னா அந்த லோனு நீங்கள் வாங்குகிற லோனு நீங்கள் வாங்கலை, அது நீங்கன்றது நீங்கள் இல்லை. ஒவ்வொரு மனுஷனும் நான் நீங்கன்றேன். எல்லாமே லாபகரமாக சம்பாரிச்சிங்கன்னா நீங்களும் வளருவீங்க, நீங்கள் மட்டும்தாங்க வளரலைங்க, ஒரு நாடே வளருங்க. ஏன்னா நம்மளுடைய தனி மனிதனுடைய வளர்ச்சி இப்போ ரிலையன்ஸ் கூட இருக்காது, அது தனி மனிதன் வளர்ச்சி. எத்தனை 1000 கோடி எத்தனை லட்சம் கோடி அவர் டேக்ஸ் கட்டுறாரு. நம்ம பொதுவாகவே பேசுவோம். இவங்க மாதிரி பெரும் கோடீஸ்வரன்லாம் இருக்கிறாங்க, பர்சனலாக எவ்வளோ டேக்ஸ் கட்டுறாங்க. நாமளும் தான் கட்டுறோம், நம்ம கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ நம்ம கட்டுறோம். ஒரு இதுக்காக சொல்ல வரேன், அவங்க கெப்பாசிட்டிக்கு அவங்க கட்டுறாங்க. அப்போ அதில் அர்த்தம் என்ன சொல்ல வரேன், நாம் நல்லா இருந்தால் தான் வீடு நல்லா இருக்குது, எல்லோரும் சேர்ந்து நல்லா இருந்தால் நாடு நல்லாயிருக்கும். நான் அந்த மீனிங்கில் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் எல்லாருமே ஜெயிக்கணுன்றதுக்காக சொல்லப்பட்டது. எல்லாருமே ஜெயிச்சாக்கா எல்லாருமே ஜெயிச்சிட்டிங்க. நீங்கள் ஜெயிச்சது மட்டும் இல்லை, நாடே ஜெயிச்சதுக்கு சமம். ஸோ கண்டிப்பாக இதை வந்து திரும்பி சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு சமயத்தில் இதை போட்டு கேளுங்க. லோன் வாங்கும்போதெல்லாம் இதை முதல்ல தட்டிட்டு இந்த எபிசோடை போட்டுட்டு ஃபுல்லாக கேட்டுட்டு நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக செய்யுங்க. இது ஒரு யூடியூப்பு ப்ரோக்ராமுங்க அப்படின்னு நினச்சி விட்டுட்டிங்கனாக்கா நீங்கள் விட்டதுக்காகவே தோற்றுருவீங்க. கரெக்டு தானே சொல்கிறது? கரெக்ட் சார். ஏன்னா உங்கள் லைஃப் இது, உங்கள் லைஃபுக்காக ஒரு அனலைசேஷனும் பண்ணி போட்டோம். அதனால் ஒவ்வொரு முறை அப்போ நாங்கள் ஒரு முறை ஒவ்வொருத்தரும் நாங்கள் 10, 20 தடவை பார்க்கணும், 100 தடவை கூட போடுங்க. ஏன்னா நீங்கள் தோக்கக்கூடாததுக்கெல்லாம் வழி சொல்லியிருக்கிறேன், நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டானதுக்கும் வழி சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்போது ஒவ்வொரு முறையும் கேட்க உங்களை காப்பாற்றிக்கிடலாம், தப்பிச்சிருவீங்க. அது மட்டும் இல்லை, ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் மட்டும் ஜெயிக்கலைங்க, திருப்பி சொல்கிறேன், நீங்கள் மட்டும் ஜெயிக்கிறதா அர்த்தமே இல்லை. நீங்கன்றது ஒவ்வொரு மனிதனை சொல்கிறேன். நீங்கள் எல்லாமே ஜெயிச்சிட்டதுக்கப்புறம் வீடு ஜெயிச்சிருச்சு, நாடும் ஜெயிச்சிடும்.
ஸோ கண்டிப்பாக இந்த சேனலில் கொடுக்கப்பட்ட சாராம்சம் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். எல்லாரும் வந்து ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பாங்க. அந்த குழப்பத்துக்கு வந்து ஒரு தெளிவான பதிலாக கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.